ஒரு குடும்பத்தை நடத்துகிறதற்கு சாமர்த்தியம், சம்பாதிக்கிற திறமை, பணம், காசு இது எல்லாவற்றுக்கு மேலே அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பலம் படைத்த பல பேருடைய குடும்பங்கள் சின்ன பின்னமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, பக்கத்து வீட்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய குடும்பத்தை கர்த்தர் அப்படி விடவே மாட்டார். ஏதோ ஒன்று மறைந்திருந்தாலும் தேவன் அதை வெளிப்படுத்தி விட்டார். ராகேல் மறைக்க முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் அதை யாக்கோபுக்கு வெளிப்படுத்தி அதை எல்லாவற்றையும் கொண்டு வர சொல்லி கர்வாலி மரத்து கீழே புதைத்து போட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஒரு குடும்பம், ஒரு ஆவிக்குரிய குடும்பம். எப்படி தெரியுமா? 10 பேர் தப்பு பண்ணுறவங்களா இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு மனுஷி ஜெபிக்கிறவளா இருந்தால் அந்த முழு குடும்பமும் தூக்கி நிறுத்தப்படும். ஹல்லேலூயா. அதுக்கு உண்மையாகவே நாங்களும் என்னுடைய கணவருடைய குடும்பம் அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. என்னுடைய அத்தை எங்கே போனாலும் அவங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன சாட்சியை சொல்ல தேவன் என்னை ஏவுவார். ஹல்லேலூயா. முழங்காலிலே நின்று அப்படி ஜெபிப்பாங்க. சத்தம் போட்டு பாச சொல்கிறாரு, சத்தம் போட்டு ஜெபிக்கிறது அதோடைய மகிமை உங்களுக்கு தெரியாதுங்க, அதோடைய வேல்யூ இப்போ நான் சொல்லித்தரேன். ஹல்லேலூயா. அந்த சத்தம் போட்டு அப்படி ஜெபிப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாருக்குமே கேட்கும். அதெல்லாம் அவங்க மைண்ட் பண்ணதே. சத்தம் போட்டு ஜெபித்து அப்படி ஆவியில் போராடுவாங்க பிசாசோட. வானமண்டலத்தின் பிசாஸ் போராடி போராடி தன்னுடைய கணவரை ஊழியக்காரராக்கிட்டாங்க, வேலையை விட வச்சு. தன்னுடைய மூத்த மகன் நல்லா படித்து நல்ல வேலையெல்லாம் வேண்டாம், ஊழியக்காரராக்கிட்டாங்க. தனக்கு ஒரு மருமக வரணும், அந்த மருமக நான் தான் ஆண்டவர் குறிச்சிட்டாரு. அவருக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. முட்டி போட்டு மருமகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே, என் மருமகள் இப்படி 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 இப்படிலாம் இருக்க வேண்டும். நான் இப்படி இருக்கிறவள் அல்ல, நான் வேற மனுஷி. அல்லேலூயா. 3 வருஷத்துக்கு முன்னாடி எது என்னை சந்தித்தது என்று தெரியாது. அப்படியே தலைகளை என்னை மாற்றேன். 3 வருஷத்தில் என் தோற்றத்திலிருந்து, என் பேச்சிலிருந்து எல்லாமே மாறிச்சு. நான் நினச்சேன் யார் கேட்டால் என் மாமியார் ஜெபிச்சுட்டு இருந்திருக்காங்க. பிரின்ஸின் ஜெபிக்கல, யாரும் எனக்கு என் மகனுக்கு வரப்போகிற மக இப்படிலாம் இருக்கணும், என் மகனோடு சேர்ந்து ஊழியம் செய்யணும். வீட்டில் உட்காந்து சமைக்கிறதுக்கு அல்ல, ஊழியம் செய்யணும். என் பிள்ளையோட தோள் கொடுத்து தோள் நின்று ஊழியம் செய்யணும். ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தர் என்னை மாற்ற ஆரம்பித்தார். எத்தனை கிலோமீட்டரில் இருந்தாலும் அவங்க யாரும் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் முழங்கால் படியிட்டு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா.